வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நிறைய பேரோட ஃபேவரட் சிக்கன் ஷவர்மா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் மயனீஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். மயனீஸ் ரெடிமேடாகவும் கடையில் கிடைக்கும். அப்படி இல்லைனா வீட்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்காக 2 முட்டை, 250 கிராம் சன்ஃப்ளவர் ஆயில், கொஞ்சம் உப்பு, மிளகுத்தூள், சர்க்கரை, லெமன் ட்ராப்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த முட்டையை மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுக்கணும். அதுக்கப்புறமா அது கூட உப்பு, மிளகுத்தூள், கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து அகைன் அதை ஒரு 2 நிமிஷம் நல்லா அரைச்சிக்கணும். அதில் கொஞ்சமாக லெமன் சேர்த்து மறுபடியும் அதை நல்லா ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் அது கூட எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா அரைச்சதுக்கப்புறம் மயனீஸ் ரெடி. இது 2 நாள் வரைக்கும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சு சாப்பிடலாம். அடுத்தது சிக்கன். இந்த சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கனாக 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அது கூட சீரகத்தூள், உப்பு, பட்டை பொடி, ஏலக்காய் தூள், இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய் பேஸ்ட். பச்சை மிளகாய் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதுதான். அது கூட 2 ஸ்பூன் மயனீஸ், நம்ம ப்ரிப்பேர் பண்ண மயனீஸ். ரெடிமேட் ஷவர்மா மசாலாஸே கிடைக்குது. ஆனால் நாம் வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் இன்றைக்கி செய்ய போகிறோம். இது கூட கொஞ்சம் கலர் பவுடர் சேர்த்துருக்கேன். கலருக்காக 1 ஹவர் நல்லா இது ஊறிச்சுனா தான் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்தது ப்ரெட்காக 1/4 கிலோ மைதா மாவு, தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர். இதெல்லாம் சேர்த்து ஒன்றா கலந்து அது கூட கொஞ்சம் எண்ணெய், ஹாட் வாட்டர் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். சுடு தண்ணி சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவை ஒரு 2 மணி நேரத்துக்கு கவர் பண்ணி அப்படியே வச்சுருக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த சிக்கனை ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற மாதிரி தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாவை மெல்லிசாக திரட்டிக்க போகிறோம். நம்மளால் எந்த அளவுக்கு ரொம்ப மெல்லிசாக திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சுக்கலாம். இதில் இந்த மாதிரி ஃபோர்க் யூஸ் பண்ணி அங்கங்கே இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. பிரெட், சிக்கன். ஸோ இந்த ப்ரெட்டில் மயனீஸ் அப்ளை பண்ணணும். இந்த சிக்கனை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். mayonnaise தடவின இந்த பிரெட்டில் கொஞ்சம் கட் பண்ண சிக்கன்,
அதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் மயனீஸ் அண்ட் கொஞ்சம் கட் பண்ண வெஜிடபிள்ஸ், கோஸ், குடமிளகா, தக்காளி சேர்த்து ரோல் பண்ணிட்டா ஷவர்மா ரோல் ரெடி. ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் இதில் இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.